சரி, இப்ப நெறைய பேர் வந்து தொழில் தொடங்குறாங்க. அந்த தொழில் வந்து மிகப்பெரிய நஷ்டத்துல போயிருது. சிலர் அந்த நஷ்டத்திலயும் அத சமாளிச்சு மேல வந்துறவங்க இருக்காங்க. சிலர் அந்த கம்பெனியவே இழுத்து மூடுற நிலைமைக்கும் வந்துர்றாங்க. இதற்கும் மாந்திரீக ரீதியாக தொடர்பு இருக்குமா? அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? இப்போ வந்து ஒரு ஸ்தாபனம் நல்லா போகுது. அந்த ஸ்தாபனம் வந்து மூடப் போறாங்க அப்படின்னாக்க, அங்க என்ன தவறு நடந்துச்சு? யார் மேல அந்த தவறு இருக்கு? ம். இந்த கம்பெனி லாஸ் ஆகுறதுக்கு என்ன விஷயம் நடந்துச்சுன்னு ஆய்வு பண்ணி, இப்ப நான் என்ன ஓகே. சொல்றேன்னா, ஒரு 0வுல ஆரம்பிச்சு 1000 கோடிய வந்து இலக்க அடைஞ்சிடுறாங்க. ம். சாதாரண ரூ. 30,00,000 தொடங்கப்பட்ட ஸ்தாபனமெல்லாம் இன்னைக்கு 3000 கோடி, 4000 கோடிக்கு அதிபதி ஆயிடுறாங்க. அப்போ உங்களுடைய பிசினஸ நல்லா வளர்க்க தெரிஞ்ச உங்களுக்கு, உங்களுடைய மூளைய அதில நீங்க செலுத்த தெரிஞ்ச உங்களுக்கு, அது ஏன் அது நொடிச்சு போகுது? ஏன் ஓகே. லாஸ் ஆனுச்சு? அப்படின்னு யோசிக்கிற திறனும் வேணும். கண்டிப்பா. என்னங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டீங்க, இந்த ஸ்தாபனத்த. அதுவும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள, ஒரு 25, 30 வருஷத்துக்குள்ள ஒரு 30, 40 லட்ச ரூவா போட்டு ஆரம்பிச்ச தொழில் இன்னைக்கு 3000 கோடி, 2000 கோடி இலக்க அடைஞ்சிட்டீங்க. ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த ஸ்தாபனம் நொடிக்குது, கடனுக்கு ஆளாகுது, மூடப்படுதுன்னா, உங்களுக்கு வளர்ந்து வந்த உங்களுக்கு அத சரி செய்ய தெரியாது. ம். அத முதல்ல கண்டிப்பா. நீங்க ஆய்வுக்குள்ள போகணும். எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கும். அதுக்கு போய் மாந்திரீகத்தில தீர்வு இருக்கான்னா இல்ல. ஓகே. சரியா? ஆனா உங்க வளர்ச்சி பிடிக்காம, அதுக்கு நிகரான இன்னொரு ஸ்தாபனம் வருது அப்படின்னா, எதிரிகள் தொல்லைகள். அப்ப நம்ம வந்து கரெக்ட்டா ரன் பண்ணணும். எங்கேயுமே பிரச்சனை இல்ல. ம். கரெக்ட்டா போணுச்சு வந்துச்சு. ஆனா இருந்தும் நமக்கு விபத்து நடந்துச்சு. ஒரு 2, 3 மாசம் ஆஃபீஸ் வர முடியல. அதுக்கிடையில ஏதோ நிறைய அசெம்பிள் ஆயிருச்சு. கையாடல் ஆயிருச்சு. ஃபைல காணோம், அத காணோம், இத காணோம்னா நீங்க சந்தேகப்படலாம். ஓகே. அதற்கு பின்னாடி மாந்திரீகம் ஏதோ ஒரு இருக்கும். வேலைப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி. உங்க மேல தவறுகள் வச்சுக்கிட்டு, இப்ப ம். இப்ப ஒரு சமீபத்தில ஃபோன்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, அத யாரோ புதுசா கிளப்பி விட்டுருக்காங்கன்னு தெரியல. ம். முதல்ல அ அந்த பூத்த பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா? சின்ன அந்த ஓகே. வயசுக்கு வந்துட்டு தான் சொல்றேன். அவங்கள திருமணம் பண்ணி அவங்க கூட உடல் உறவு வச்சுக்கிட்டாக்கா, இந்த தொழில்ல பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடலாம். இல்ல ஓகே. அரசியல்ல ஜெயிச்சிடலாம். இந்த இடத்துக்கு வந்துடலாம்னு சொல்றாங்களே சாமி, இதெல்லாம் உண்மையான்னு கேட்கிறேன். ஓகே. இது கூட நெறைய படத்துல கூட இந்த மாரி வந்திருக்கு. விஷயங்கள் காட்டியிருக்காங்க. ஆமா. இந்த மாரி சம்பவங்கள் இப்ப வந்துகிட்டு இருக்கு. ம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அதுக்கு நம்ம விளக்கம் சொல்றோம். அப்படி ஒரு சம்பவம் இருக்குங்க. ஆனா நீங்க அத ட்ரை பண்ண மாற்று ஏற்பாடுகள் இருக்கு. நீங்க ம். அதுக்குள்ள போகணும்னு அவசியம் இல்லன்னு நம்ம சொல்றோம்.